சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஆறு இஸ்டு 14 விகிதத்தில் 40 பிரிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த 40 எத்தனை ரேஷியோவாக பிரிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6:14. சரி, ஓகே. ஸோ இப்போ மொத்த விகிதம் என்னன்னு பார்ப்போமா? இதோட கூடுதல் என்ன? ஸோ இதில் இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா என்ன வரும்? 20. அப்போ இதை 20 பங்காக பிரிக்கிறாங்க. சரியா? அப்போ ஒரு பங்கு அந்த 20 அந்த 40ஓட ஒரு பங்கு எவ்வளோன்னு கேட்டீங்க அப்படின்னா 40 மொத்த பங்கை கேன்சல் பண்ணணும். ஸோ அப்போ 2. ஸோ ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னா 2. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எனக்கு 6:14. அப்போ 6 பங்கு என்னவா இருக்கும்? 6 12. அப்போ 14 × 2 = 28. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க? 40 எனக்கு 6:14 அப்படின்ற விகிதத்தில் பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்க விகிதத்தோட கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுதான் 20. 20ன்றதான் 20 பங்கா பிரிக்கிறாங்க. அப்போ 40 20 பங்கா பிரிச்சாங்க அப்படின்னா ஒரு பங்கு எவ்வளோ இருக்கும் 40ல்? ஸோ இதை கேன்சல் பண்ணணும். சரிங்களா? கேன்சல் பண்ணோம்னா எனக்கு 2ன்னு கிடைச்சிருது. அப்போ 6 பங்கு எவ்வளோன்னு கேட்டீங்க அப்படின்னா 12. ஸோ 14 பங்கு எவ்வளோ அப்படின்னா 28. ஒரு குடும்பத்தின் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் 3:2. இவை இரண்டிற்கும் சேர்த்து ஒரு மாதத்திற்கு எவ்வளவு ரூபாய் செலவு பண்றாங்க? 4000 ரூபாய் செலவு பண்றாங்க, அதாவது ஒதுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ மளிகைக்கும் காய்கறிக்கும் ஆகும் செலவுகளோட விகிதம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதாவது செலவு எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. நமக்கு மொத்த ரூபாய் கொடுத்துட்டு அதோட விகிதங்கள் கொடுத்துட்டாங்க, செலவுகளோட விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் எவ்வளவு அப்படின்றதான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ எவ்வளோ ரூபாய் அமௌண்ட்டு? 4000 ரூபாய். மொத்த பங்கு எவ்வளவு? இந்த ரேஷியோவை கூட்டணும் அப்படின்னா எனக்கு 5 அப்படின்றது கிடைக்கும். அப்போ 4000த்தை 5 பங்கா பிரிக்கிறாங்க. நான் ஒரு பங்கு எவ்வளோன்னு பார்க்கலாமா? 4000/5 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 8×5 40. அப்போ 800. ஸோ ஒரு பங்கு 800 ரூபா அப்படின்னா 3 பங்கு என்ன வரும்? 3 × 8 2400. ஸோ நெக்ஸ்ட் காய்கறிக்கு எவ்வளவு? 2 பங்கு. அப்போ 2 × 8 என்ன வரும்? 16. 1600. அப்போ 2400, 1600 ஆப்ஷன்ல எங்கே இருக்கு? 2400, 1500 ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. 1:2 என்ற விகிதத்தில் 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டுத்துண்டு 2ஆக பிரிக்கப்பட்டால் கிடைக்கும் கோட்டுத்துண்டுகளின் நீளங்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டுத்துண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை 2ஆக பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ரேஷியோவில் பிரிக்கிறாங்க அப்படின்னா 1:2 அப்படின்ற ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. ஸோ இதோட நீளங்கள் என்ன அப்படின்றத நமக்கு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ இதோட கூடுதல் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது இந்த விகிதத்தோட கூடுதல், மொத்த கூடுதல் பார்க்க போகிறோம். ஸோ மொத்த கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா 1ஐயும் 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா என்ன வரும்? எனக்கு 3 அப்படின்றது வரும். சரி, ஓகே. இப்போ மொத்தம் பங்கு எவ்வளவு? 63. அதாவது மொத்த அதாவது எவ்வளோ நீளம் அப்படின்னா 63 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு கோட்டுத்துண்டு. அதை எத்தனை பங்கா பிரிச்சிருக்காங்க? 3 பங்கா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு பங்கு எவ்வளவு அப்படின்றது எப்படி ஃபைன் பண்றது? நான் 63 நான் மொத்த பங்கால டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு பங்கோட வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 21 அப்படின்றது வரும். அப்போ ஒரு பங்கு 21 சென்டிமீட்டர் நீளம். என்ன கேட்டிருக்காங்க? கோட்டுத்துண்டுகளின் நீளங்களை காண்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1. அப்போ 1 × 21 = என்ன வரும்? 21 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 2. அப்போ 2 × 21 = 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 42 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ 21, 42 தான் அந்த கோட்டுத்துண்டோட நீளம். ஸோ ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்குது? 21 சென்டிமீட்டர், 42 சென்டிமீட்டர். ஆனால் சரியான விடை. 2:3 மற்றும் 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஆகியவை சமான விகிதம் எனில் விடுபட்ட உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ரெண்டு விகிதமும் சமான விகிதம் கொடுத்துட்டாங்க. அப்ப சமான விகிதம்னா என்னது? எனக்கு பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால மல்டிப்ளை பண்ணி வர விகிதம் தான் எனக்கு சமான விகிதம். ஓகே, இப்ப ரெண்டோட எதை மல்டிப்ளை பண்ணா 4 வரும்? 2ஆல மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 4 கிடைக்கும். ஸோ அதே தான் தொகுதியை மல்டிப்ளை பண்ண நம்பரால தான் நான் பகுதியை மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ 3ஓட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 2 மல்டிப்ளை பண்ணணும். என்ன கிடைக்கும் எனக்கு? 6. அப்போ 4/6. அப்போ அந்த விடுபட்ட எண் என்னது? 6. ஸோ ஆப்ஷன்ல எங்க இருக்கு? ஆனாதான் சரியான விடை. 16/24க்கு எது சமான விகிதம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? 16/24க்கு எது சமான விகிதம் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதோட ஒரிஜினல் ஃபார்ம் பார்ப்போம். சரிங்களா? 16/24 ஒரிஜினல் ஃபார்ம் என்ன அப்படின்னா 2 16 3 8 24. ஸோ அப்போ 2/3 தான் எனக்கு ஒரிஜினல் விகிதம். அதாவது இதுதான் பேசிக். ஸோ இதோட ஒரிஜினல் ஃபார்ம் வந்து 2/3. இந்த 2/3 தான் நான் சமான விகிதமாக 16/24ன்னு எடுத்திருக்கேன். அப்போ எதோட மல்டிப்ளை பண்ணேன்? ஓகே, 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 8 மல்டிப்ளை பண்ணேன். ஸோ இங்கேயும் 8ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2/3 ஒரிஜினல் ஃபார்மு. எனக்கு ஆவணாவை எடுத்துப்போமா? எனக்கு 2ஓட எதை பெருக்குனா எனக்கு 10ன்னு கிடைக்கும். 5 பெருக்கினேன் அப்படின்னா ஸோ அதே தான் பகுதியை பெருக்கணும். 3 5 15. அப்போ 2 5 10/15ன்றது சமான விகிதம். அப்போ எனக்கு இது எது அல்லன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக இது ஆப்ஷனாக அதாவது விடையாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2ஓட எதை பெருக்குனா 12, 6 பெருக்கினேன். ஸோ அதே தான் நான் பகுதியை பெருக்கினேன் அப்படின்னா 3 18 அப்படின்றது கிடைக்கும். அப்போ இதுவும் வராது. ஸோ 6/9 அப்படின்றது என்னது? 3, இங்கேயும் 3. அப்போ 6/9 நிச்சயமாக வரும். அப்போ இதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஆனாதான் சரியான விடை. ஸோ இதை பாருங்க, எனக்கு 20/28ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ 2ஓட நான் எதை பெருக்கினா 20 கிடைக்கும்? 10. ஸோ அதே இது எனக்கு பகுதியையும் 10ஆல பெருக்கணும். எனக்கு 30 அப்படின்னு வரணும். இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? எனக்கு 28. அப்போ இதுதான் இந்த பின்னத்தோட சமான விகிதமா அல்ல. ரூபாய் 1600 A மற்றும் B என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் Bக்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1600 ரூபா. ஸோ 1600 ரூபாயா எத்தனை பங்கா பிரிக்கிறாங்க? இதோட கூடுதல் பார்த்தீங்கன்னா 8 பங்கா பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 200. சரிங்களா? ஒரு பங்கு 200 ரூபா அப்படின்னா ஏயோட பங்கு எவ்வளவு? என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு பியோட பங்கு எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் பி மட்டும் பார்த்தா போதும். பியோட பங்கு 5 பங்கு. அப்போ ஒரு பங்கு 200 ரூபா அப்படின்னா 5 பங்கு எவ்வளோ வரும்? 5 × 200 1000. சரிங்களா? ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனா சரியான விடை. விடுபட்ட எண்ணை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 3:5 ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கண்ணை மூடிட்டு சொல்லலாம் என்ன விகிதம் அப்படின்னா எனக்கு சமான விகிதம் அப்படின்றது நான் சொல்லிடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் 5ஓட எதை பெருக்கினேன் அப்படின்னா சமான விகிதம்னா என்னது? எனக்கு பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால் பெருக்கி இருக்கணும். ஸோ 5ஓட எதை பெருக்குனா எனக்கு 20 அப்படின்றது எனக்கு கிடைக்கும். 4 பெருக்குனா எனக்கு 20ன்னு கிடைக்கும். ஸோ தொகுதியையும் அதே நம்பரால் பெருக்குவோம் 4. அப்போ 12. ஸோ 12 தான் சரியான விடை. அப்போ ஆனா சரியான விடை. 5 ஸோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, விடுபட்ட எண் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் கோலன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 10:8 டபுள் கோலன் 15 ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து விடுபட்ட எண்ணை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்ன விகிதம் அப்படின்றத சொல்லிடலாமா? சமான விகிதம். ஃபர்ஸ்ட் என்ன விகிதம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். சமான விகிதம். ஏன் அப்படின்னா எனக்கு டபுள் கோலன் இந்த மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னாவே இதை என்ன சொல்லலாம்? சமான விகிதம் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போ நான் 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 10 வரும்? ஸோ 2 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 10 வரும். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 8 வரணும் அப்படின்னா நான் 2, அதாவது மேலே பார்த்தீங்கன்னா தொகுதியை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ பகுதியையும் எதால தான் மல்டிப்ளை பண்ணணும்? அப்போ 2 அப்படின்றத. சரி, ஓகே. இந்த 2ஆல எதை மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 8 கிடைக்கும்? 4. ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சு.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சமான விகிதம் அப்படின்றனால எனக்கு இதுவும் எல்லாமே எனக்கு சமமாக இருக்கும் எல்லா விகிதங்களும். அப்போ 5ஓட நான் 3 மல்டிப்ளை பண்ணேன்னா 15, 4ஓட 3 மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 12. அப்போ 4, 12 தான் சரியான விடை. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. 12 ஸோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு பாக்ஸ் 4 ஈக்குவல் டு 8:16 அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு விடுபட்ட எண்களை காண்க அப்படின்றது தான் நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த விகிதங்கள் என்ன விகிதம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஈக்குவல்ட்டுன்னு வந்திருக்குங்க இல்லையா? அப்போ இந்த விகிதம் வந்து சமான விகிதம். சமான விகிதம் அப்படின்னா ஸோ இது ரெண்டும் ஈக்குவலும் இது ரெண்டும் ஈக்குவல், ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 16 வரும். ஸோ 4 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 16 வரும். சரி, ஓகே. இப்போ 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த 8 வரும் அப்படின்னா எனக்கு 2 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 8. ஏன்னா சமான விகிதம் அப்படின்றனால நான் பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால தான் 2. இப்போ பாருங்க 2 × 4 என்ன வரும்? எனக்கு 8ன்றது வரும். 4 × 4 என்ன வரும்? எனக்கு 16 அப்படின்றது வந்துடும். சரி, ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 12 ஸோ அந்த பாக்ஸ் வந்து எனக்கு தெரியாது. இந்த எண்ணை தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு நான் 2:4 அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2ஐயும் எடுத்துக்கிறேன் நான். சரி, ஓகே. இப்போ நான் 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 12 கிடைக்கும். நான் 6 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 12 கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ 4ஓட ஸோ 6ஐயே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ஆரம்பமே தெரியும் இது சமான விகிதம் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்போ எனக்கு பகுதியிலையும் தொகுதியிலையும் ஒரே மாதிரியான எண்களை தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே நான் 6ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா இந்த பகுதியிலையும் 6ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 × 6 என்ன வரும்? 4 6 24. ஸோ அப்போ விடை என்ன அப்படின்னா 24,2. சரிங்களா? ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 24,2. ஸோ ஆனால் சரியான விடை. கூற்று 1 12, 24, 18, 36 ஆகிய எண்களை கொடுக்கப்பட்ட வரிசையில் விகித சமமாக இரு விகிதங்களாக எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூற்று 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 நபர்களுக்கும் 49 நபர்களுக்கும் உள்ள விகிதமும் 11 கிலோகிராம் எடைக்கும் 88 கிலோகிராம் எடைக்கும் உள்ள விகிதமும் விகித சமத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கூற்று 1 பார்ப்போம். ஸோ இந்த வரிசையில இருக்க எண்கள் வந்து எனக்கு விகித சமத்தை அமைக்கும் சொல்லியிருக்காங்க. இரு விகிதங்களாக எழுத முடியும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணலாம்? நம்ம விகித சமமா அப்படின்றத செக் பண்ணிடலாமா? ஓகே, அதே வரிசையில் எடுத்துப்போம். ஸோ 12/24 ஈக்குவல் டு 18/36. ஸோ அப்போ ஒரு 12 12 2 12 24. ஸோ ஒரு 18 18 2 12 18 36. அப்போ 1/2 ஈக்குவல் டு 1/2. அப்போ எனக்கு இந்த விகிதங்கள் எனக்கு சமமாக இருக்கு. அப்போ விகிதங்கள் சமமாக இருந்துச்சு அப்படின்னா நான் 2 விகிதம் மட்டும் கிடையாது, நான் எத்தனை விகிதம் வேணாலும் நம்ம எழுத முடியும். சரிங்களா? ஸோ அப்போ கூற்று 1 வந்து சரியான விடை. கூற்று 2 என்ன கொடுத்துருக்காங்க? 7 நபர்களுக்கும் 49 நபர்களுக்கும் உள்ள விகிதமும் 11 கிலோகிராம் எடைக்கும் 88 கிலோகிராம் எடைக்கும் உள்ள விகிதமும் விகித சமத்தை அமைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ 7/49. ஸோ 1 7 7 7 49. அப்போ 1/7 அப்படின்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11/88ன்றது அடுத்த ரேஷியோ. இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1/8. அப்போ இந்த எனக்கு 2 விகிதமும் நாட் ஈக்குவல், அதாவது விகித சமத்தை அமைக்காது. அப்போ 1/7 வந்து நாட் ஈக்குவல் டு 1/8. சரிங்களா? அப்போ கூற்று 2 வந்து தவறானது. அப்ப என்ன சொல்லிடலாம்? கூற்று 1 மட்டும் சரியானது. ஸோ விடையில பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆப்ஷன்ல எனக்கு ஆவண்ணா கூற்று 1 மட்டும் சரி என்பது சரியான விடை. பின்வரும் விகிதங்களில் எது விகித சமமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் ஆவண்ணாவை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 2 விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 3:5 6:11. அப்போ 3ஓட நான் எதை பெருக்குனா 6 கிடைக்கும்? எனக்கு 2 பெருக்குனா 6 கிடைக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? விகித சமம் கேட்டிருக்காங்க. அப்போ பகுதியையும் அதே எண்ணால தான் பெருக்கணும். எனக்கு 10 வரணும், பட் 11 வந்திருக்கு. இது கிடையாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். ஸோ 3ஓட 1 பெருக்கினேன் அப்படின்னா எனக்கு 3ஓட எதை பெருக்குனா எனக்கு 1 கிடைக்கும். பை 3ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 கிடைக்கும். இதையும் டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1/3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் இதுவும் தவறானது. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஆனாவை பார்ப்போம்.
ஸோ 2ஓட 5 பெருக்குனா எனக்கு 10 கிடைக்கும். ஸோ அதே 5ஓட 2 பெருக்குனேன் அப்படின்னா 5 பெருக்குனேன் அப்படின்னா எனக்கு 25. அப்போ ஆப்ஷன் ஆனாதான் சரியான விடை. 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம கொடுக்கப்பட்ட வரிசை வந்து அதே வரிசை மாறாம நம்ம எடுத்துக்கறணும். ஸோ இது வந்து விகித சமம் சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 40 = 5x. ஏன்னா விகித சமம் அப்படின்றதுனால நான் ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுல இருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியா? 40/5 கேன்சல் பண்ணோம்னா 8. அப்போ 8 தான் சரியான விடை. ஆப்ஷன் ஆனா சரியான விடை. 7:5 ஆனது x:25க்கு விகித சமம் எனில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப எப்படி எழுதிடலாம்? 7/5 = x/25 விகித சமங்களா? ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x = 7, 25/5. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7×5 35 தான் எக்ஸோட மதிப்பு. அப்ப x = என்னது? 35. ஸோ ஆப்ஷன்ல பார்த்தோம்னா ஆனா சரியான விடை. ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகு மின்சாரத்தை அது பயன்படுத்தும்? சரிங்களா? ஒரு சூடேற்றி வந்து 40 நிமிஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 அலகு. அப்ப 2 மணி நேரத்துல எத்தனை அலகு? நான் மணியை வந்து நான் நிமிடத்துக்கு மாத்துறேன். அப்ப எனக்கு 120 நிமிடம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ 40ஓட எதை பெருக்கினேன் அப்படின்னா எனக்கு 120 கிடைக்கும். ஸோ 4 3 12, 3ஆல் பெருக்கினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 120. அப்போ இதையும் 3ஆல் நம்ம பெருக்கணும். 3 3 9. அப்போ 120 நிமிஷத்துக்கு 9 அலகுகள் மின்சாரம் பயன்படுத்தும். அப்போ 9 அலகுகள் ஆப்ஷன் ஆனா வந்து சரியான விடை. கூற்று 1, 40 நூட்களினோட எடை வந்து 8 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க எனில் 15 நூட்களோட எடை 3 கிலோகிராம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அவங்களே. சரி, ஓகே. இப்போ 40 நூலுக்கு வந்து நூலோட எடை எவ்வளவு? 8 கிலோகிராம். அப்போ 1 கிலோகிராமுக்கு எத்தனை புக் இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா? ஓகே, ஸோ 8 கிலோக்கு வந்து 40 புக்கு அப்படின்னா ஸோ 1 கிலோக்கு வந்து எனக்கு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 புக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 5 புக்குனா இப்போ 15 புக்கு வந்து 3 கிலோகிராம் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 5ஓட நான் எதை பெருக்குனா 15 கிடைக்கும்? 3 பெருக்குனா 15 கிடைக்கும். அப்போ இந்த சைடு நான் 3 பெருக்கணும். அப்போ 15 = 3ன்னு வந்துருச்சா? ஓகே, அப்போ 3 கிலோன்றது எத்தனை புக்கு? 15 புக்கு. அப்போ கூற்று 1 சரியான விடை. சரி, ஓகே. சீரான வேகத்தில் ஒரு மகிழுந்து 3 மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர் என பயணிக்கிறது. ஸோ 3 மணி நேரத்துக்கு வந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே வேகத்தில் ஸ்பீடு வந்து மாறலை. ஸோ 5 மணி நேரத்தில் அது 140 கிலோமீட்டர் தொலைவை பயணிக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ 3 மணி நேரத்துக்கு 90 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு? 90/3, அப்போ 30. அப்போ 1 மணி நேரத்துக்கு வந்து 30 கிலோமீட்டர்லாம் போகும். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? 5 மணி நேரத்துக்கு 140 கிலோமீட்டர்ல போகும்னு சொல்லியிருக்காங்க. இதை 5ஆல் மாற்றினேன் அப்படின்னா என்ன வரும்? 5 3 15, 150 கிலோமீட்டர் போயிருக்கணும். பட் எவ்வளோதான் போயிருக்குன்னு சொல்றாங்க? 140. அப்போ இது தவறானது. ஸோ கூற்று 1 மட்டும் சரியான விடை. ஸோ ஆப்ஷன்ல ஆனா சரியான விடை. ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறார் எனில் அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்கள் படிக்க முடியும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கம் படித்து முடிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி 8 மணி நேரத்தில் எவ்வளோ பக்கம் படிப்பாரு அப்படின்றத நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் 2 எதால மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 8ஆ கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 8ன்றது கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அதே இது நான் லெஃப்ட் சைடு 4ஆல் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா ரைட் சைடும் எதால தான் மல்டிப்ளை பண்ணணும்? ஸோ 4 என்ற நம்பரால தான் நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? 20 × 4 80. அப்போ 8 மணி நேரத்தில் எத்தனை பக்கத்தை படிப்பாரு? 80 பக்கத்தை அவர் படிப்பாரு. ஸோ ஆப்ஷன்ல எங்க இருக்கு 80ன்னு பார்த்தீங்க? ஆனா சரியான விடை. ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கை
எண்ணிக்கையோட விகிதம் 10:11 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த போட்டியில் அவர்கள் மொத்தமாக எத்தனை புள்ளி எடுக்கிறாங்க? 84 புள்ளிகள் பெற்றனர். எனில் கவிதா பெற்ற புள்ளிகள் மட்டும் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கரெக்டாக சொன்னாங்களையா, அந்த ஆன்சரோட விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க. இதோட கூடுதல் என்ன? மொத்தம் 21. ஸோ மொத்த புள்ளி எத்தனை? 84. அப்போ 84 21 நான் மொத்த விகிதத்தினால நான் அடிச்சு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 4 கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஒரு ஆள் எவ்வளோ சொல்லியிருப்பாங்க? எனக்கு 4 கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 4 பாயிண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. கவிதா மட்டும் எவ்வளோ வாங்கியிருக்காங்க? ஸோ கவிதா மட்டும் எவ்வளோ சரியான விடை சொல்லியிருக்காங்க அப்படின்னா 11. சரிங்களா? அப்போ 11 × 4 = 44. ஆப்ஷன் ஆனா சரியான விடை. ஒரு மரப்பாச்சி பொம்மையின் விலை 90 ரூபாய். அதே போன்று 3 பொம்மைகளின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பொம்மையோட விலை 90 ரூபா அப்படின்னா 3 பொம்மையோட விலை 3 × 90 270. ஸோ ஆப்ஷன் ஆனா சரியான விடை. 8 ஆரஞ்சுகளின் விலை 56 ரூபாய். ஸோ 8 ஆரஞ்சு எவ்வளவா? 56 ரூபா. அப்ப 5 ஆரஞ்சோட விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு ஆரஞ்சோட விலை எவ்வளவு அப்படின்னா 56/8 7. ஸோ ஒரு ஆரஞ்சு பழத்தோட விலை 7 ரூபா. சரிங்களா? அப்ப 5 ஆரஞ்சு பழத்தோட 7 35. ஸோ ஆப்ஷன் ஆனா சரியான விடை. ஒரு நபர் 15 நிமிடங்களில் 2 கிலோமீட்டர் நடக்கிறான். சரிங்களா? 15 நிமிஷத்துல 2 கிலோமீட்டர் நடக்கிறான். ஓகேவா? அடுத்து 45 நிமிஷத்துல எவ்வளோ கிலோமீட்டர் நடப்பான் அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, 15 நான் 45 கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணுவேன்? 15 3 45. ஸோ இங்கே 3ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா இங்கேயும் 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 6. அப்போ 45 நிமிஷத்துல 6 கிலோமீட்டர் அவன் நடப்பியான். அப்ப ஆனா சரியான விடை. சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கடக்கிறான். அப்ப 1 மணி நேரத்துல எவ்வளவு தொலைவு நடக்கிறான்? 6 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது ஸ்பீட்ல நடக்கிறியான். அதே வேகத்தில் அவர் 20 நிமிஷத்துல நடந்து கடக்கும் தொலைவி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப 20 நிமிஷத்துல எவ்வளவு? 1 மணி நேரத்துல 6 கிலோமீட்டர் தொலைவு அப்படின்னா அப்ப 20 நிமிஷத்துல என்ன பண்ணலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? மணியை நான் நிமிஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணலாமா? அப்ப 60 நிமிஷத்துல 6. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? 1 நிமிஷத்துக்கு எவ்வளோன்றதை ஃபைன் பண்ணுவோமா? இல்லை அப்படின்னா எனக்கு 20 நிமிஷமா மாற்றணும். அப்போ 60 எப்படி நான் 20ஆ மாற்றுறது? நான் 3ஆல் அடிச்சு கொடுத்தேன் அப்படின்னா 20 நிமிஷம் ஆயிருமா? அப்போ இங்கேயும் 3ஆல் அடிச்சு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 2. அப்போ 20 நிமிஷத்துல எவ்வளோ தொலைவை கடந்திருப்பாரு? 2 கிலோமீட்டர். அப்போ ஆனா சரியான விடை. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு 1 மணி நேரத்துல 6 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறார். ஸோ அதே வேகத்துல ஸ்பீடு மாறலாம், ஆனா 20 நிமிஷத்துல எவ்வளவு தொலைவு போயிருப்பாரு அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்ப நான் மணியை நான் நிமிஷத்தை கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்ப 60 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா 6 கிலோமீட்டர். அப்ப 60 நான் 20ஆ எப்படி மாத்தலாம்? ஸோ 3ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா 20ன்னு மாறிடும். அப்ப நான் இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆல டிவைட் பண்ண அப்ப 2 கிலோமீட்டர். ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர்கள் மற்றும் 5 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1800ஆக உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் நிர்வாகிகள் இருப்பார் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர்கள். ஸோ 50 ஆசிரியர்களுக்கு 1500 பேர் அப்படின்னா ஸோ ஒரு ஆசிரியருக்கு எவ்வளோ இருப்பாங்க? 1500/50. 3×15. அப்ப ஒரு ஆசிரியருக்கு ஒரு டீச்சருக்கு எவ்வளவு? 30 ஸ்டூடெண்ட். சரிங்களா? ஸோ இங்க எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1500ல இருந்து 1800 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 300 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஒரு ஆசிரியருக்கு 30 பேர் அப்படின்னா 300 பேருக்கு எத்தனை ஆசிரியர் தேவைப்படும்? 10. சரிங்களா? அப்ப இங்க என்ன கூடும்? 10 டீச்சர்ஸ் கூடுவாங்க. அப்ப 60. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 50 ஆசிரியருக்கு 5 நிர்வாகிகள். அப்ப ஒரு நிர்வாகிக்கு எத்தனை ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா 50/5 10. இங்க 10 கூடி இருக்குங்களா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கூடி இருக்கு?
50ல இருந்து 10 கூடி இருக்கு. அப்ப ஒரு நிர்வாகிக்கு 10 டீச்சர் அப்படின்னா ஸோ ஒரே ஒரு நிர்வாகி மட்டும்தான் ஆட் ஆவாங்க. அப்ப 6. அப்ப 60, 6 ஆப்ஷன் ஆனா சரியான விடை. சரியா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1500 பேருக்கு 50 டீச்சரு 50 நிர்வாகின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஒரு டீச்சருக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 ஸ்டூடெண்ட். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? எனக்கு 300 ஸ்டூடெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சருக்கு 30 அப்படின்னா அப்போ 300 ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை டீச்சர் தேவைப்படுவாங்க? ஸோ 10 டீச்சர் தேவைப்படுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிர்வாகிக்கு 5 ஆசிரியர். அப்ப 60 நிர்வாகிக்கு எத்தனை ஆசிரியர் தேவைப்படுவாங்க? எத்தனை நிர்வாகி தேவைப்படுவாங்க? 6. அப்ப 60, 6. ஓகே. அணி ஏ ஆனது 52 போட்டிகளில் 26 போட்டிகளை வெல்கிறது. அணி பி ஆனது 52 போட்டிகளில் 4ல் 3 போட்டிகளை வெல்கிறது. சரிங்களா? ஸோ மொத்தம் 52. அதுல 4/4ல 3 போட்டியை பி வின் பண்ணிருச்சு. ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 12 39. அப்போ 39 போட்டியில பி ஜெயிச்சிருக்கு. ஏ பார்த்தீங்க அப்படின்னா 26 போட்டியில ஜெயிச்சிருக்கு. பி 39 போட்டியில. என்ன கேட்டிருக்காங்க? அணியின் வெற்றி பதிவு எது சிறப்பானது? அப்ப இதுல எது அதிகமா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பி தான் அதிகமா இருக்கு. அப்ப பி அணி தான் சிறப்பானது. அப்ப ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆனா சரியான விடை. பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார். அப்ப ஏ எவ்வளவு பெறுகிறார்? பி போல 2 மடங்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார். அப்ப பி ஈக்குவல் டு 2C. அப்ப A/B மற்றும் B/Cயோட விகிதம் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது எப்படி எழுதலாம்? A/B. சரியா? அப்ப 2 இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. அப்ப 1. இங்க பார்த்தீங்க அப்படின்னா B/C ஈக்குவல் டு 2/1 அப்படின்னு எழுதிடலாமா? ஓகே. அப்ப A/B யோட A/B என்னது? 2:1. B/C என்னது? 2:1. ஸோ ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஆனா சரியான விடை.